வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பல பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தால் முதல் தடவை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரீமாடிஃபை பண்ணி புது வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த புதிய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன பண்ணுற அனைத்து மாதம் வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஃபோட்டோ ஒன் சிக்னேச்சர் அப்லோட் ஆக மாட்டேது, நான் கரெக்டான டைமென்ஷன் சைஸ் தான் கொடுக்குறேன், இருந்தாலும் எனக்கு அப்லோட் ஆக மாட்டேது அப்படி சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது, அது இல்லாமல் எரர்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறது, அது ஃபைனலாக பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அனைத்து விதமான தகவலும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்ச மறக்காம லைக் ஒன்று பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோ நோட்டிஸ் இல்லாமல் இவ்வளோ வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சேக்மெஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அது மட்டும் எப்படி ஒரு சில எரர்ஸ்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இப்போ அனைத்து மொத்தம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in இந்த வெப்சைட் தான் போகணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண இப்போ தான் முதல் தடவை வந்து டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ப்ராசஸ் வந்து இருக்குது. கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த ஒன் டைம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணுவாங்க, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணும், அது பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹150 பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ₹150 வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவுஸ் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். யாருக்கும் சலுகைலாம் கிடையாது. நீங்கள் எஸ்சி எஸ்டி அவர் பிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக ₹150 வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதை பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக குரூப் 4 குரூப் 1 எதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வேலிட் உங்களுக்கு. 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் திருப்பி வந்து எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம் மற்றும் டிஎன்சி கேட்டகரி சார்ந்தா 3 ஃப்ரீ சான்ஸ் தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு. அதாவது இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 தடவை வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ, அதே மாதிரி ஒரு சில ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி மேலும் தகவல், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு எப்படி குரூப் 4 அப்ளை பண்ணுறது, எப்படி குரூப் 1 அப்ளை பண்ணாங்க வீடியோ ஆல்ரெடி சேனல் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வைக்கிற டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டன் இருக்கு, தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அஃபீல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் டேப் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நியூ யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், என் ஐடி யூசர் நேம் மட்டும் பாஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா தாராளமாக ரெஜிஸ்டர் யூசர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட் தாராளமாக டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தா நியூ யூசர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக தமிழில் வேணாலும் வெப்சைட் வந்து மாற்றிக்கலாம், இங்கிலீஷ்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இங்கிலீஷில் வச்சுக்கேன், தமிழில் வேணும் அப்படின்னா தாராளமாக தமிழில் மாற்றிக்கோங்க. இப்போ நியூ யூசர் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ தான் புது வெப்சைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா கிரியேட் லாகின் ஐடின்னு கேட்பாங்க. அது உங்கள் லாகின் ஐடியை என்டர் பண்ணுற மாதிரி வரும். அது நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கலாம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணிக்கோம். லாகின் ஐடி என்டர் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது கிரீன் கலர் வந்து அப்படின்னா அந்த யூசர் நேம் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அர்த்தம். ஒரு சில பார்த்தா ரெட் கலர் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே அந்த யூசர் நேம் யாரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேற ஏதாவது யூசர் நேம் தாராளமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட கேப்சா ஒன் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தா எவ்வளோ 13+8 கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. பாஸ்வேர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் மினிமம் 8 லெட்டர் இருக்கணும், அதாவது 8 கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பாக நம்பர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேப்ஸ் லெட்டர் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்கணும், சிம்பிள்னா $, ப்ளஸ் அந்த மாதிரி சிம்பிள் வச்சிருக்கணும். அதை வச்சு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க கேப்ஸ்ல Tnpsc@123 இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல வந்து தரமா நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது கண்டிப்பா சிம்பிள் எல்லாமே கிளீனா கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தா கிரீன் கலர்ல மாற ஆரம்பிச்சு உங்களுக்கு. அடுத்து உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து பர்சனல் டீடைல்ஸ், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட் என்ன பேர் இருக்கும் நல்லா போட்டுருங்க. 10th மார்க் ஷீட்ல ஒரு சில பேர் மேரேஜ் ஆகி போயிருப்பாங்க, அவங்களாம் பார்த்தா நான் ஃபாதர் நேம் இன்ஷியலா போடணுமா இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேம் போடுமா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருப்பீங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன பேர் என்ன இன்ஸ்டியூட் இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் போடணும். எனக்கு தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நேம் எழுதிட்டு இன்ஷியல் எழுதிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபைனு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகும். அடுத்து பார்த்தா ஃபாதர் நேம் வந்து கேட்குறாங்க, உங்களோட இன்ஷியல். அடுத்து மதர் நேம் இன்ஷியல் க்ளீனாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் வந்து கேட்குறாங்க, நீ மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெளிவாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க, எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து நேட்டிவ் பிளேஸ், நம்ம சொந்த ஊர் சொந்த மாவட்டம் இருக்கும்னு அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அப்பா, நம்மளுடைய அப்பா வந்து எங்கே பிறந்தான்னு கேட்குறாங்க. அடுத்து ரிலீஜன், அது ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் கேட்குறாங்க. நேஷனாலிட்டி மேக்ஸிமம் இந்தியனாக தான் இருப்போம், இந்தியன் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க, சில கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் ஐடி மட்டும் பாஸ்வேர்டாக மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். லாகின் ஐடி மட்டும் பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து சப்மிட் அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது உங்களுக்கு கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க, அதாவது எந்த கேட்டகரிஸ் ஆனவங்க. அடுத்து நேம் ஆஃப் த சப்காஸ்ட் இருக்கு, கண்டிப்பாக ஒரு கேட்டகரிக்கு பிசினா அந்த சப்காஸ்ட் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது தெரியல அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது யார் இஷ்யூ பண்ணா, அதாவது தாசில்தார், டெபுட்டி தாசில்தார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தா சீல் அடிச்சிருப்பாங்க, டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், இதை பற்றி டீடைல்ஸ் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக மட்டும் அடிச்சு டைப் பண்ணால் போதும். நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் எழுதிக்கும் மேலே கொடுத்துருப்பாங்க, அடுத்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அது சீல் வச்சு டேட் எழுதிருப்பாங்க, கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. எந்த மாவட்டத்திலிருந்து இஷ்யூ பண்ணாங்க, எந்த தாலுகா, இப்போ சென்னைனா சென்னை நார்த்தா சவுத்தானு அதே சீல் வச்சிருப்பாங்க, அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து 10th டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. 10th டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது எப்போ வந்து 10th வந்து முடிச்சிங்க, பாஸ் பண்ணீங்க, அதாவது மார்க் ஷீட்டில் இருக்கும், எந்த மாதம் எந்த வருஷம். அது 10th எஜுகேஷன் போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கேட்குறாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து 10th சர்டிஃபிகேட் நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து ரெஜிஸ்டர் நம்பர், செகண்ட் பார்த்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஃபைனலாக கொடுத்து முடிச்சு கீழே பார்த்து அட்ரஸ் வந்து கேட்பாங்க, அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் சரி பிரசன்ட் தனித்தனி கேட்பாங்க. இரண்டும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா அட்ரஸ் என்ட்ரு பண்ணி முடிச்சு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸ்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் கேட்போம், எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் பின்கோட் எல்லாமே தெளிவாக எழுதிட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் இதே அட்ரஸ் இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணி சார் கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணி முடிச்சு செக் பண்ணி முடிச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே சப்மிட் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதான் நிறைய பேர் எரர் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா போதும். 3.5 into 4.5 நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ நாட் அலோட் எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும். அது ஃபோட்டோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா photograph.jpg இந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு சில அப்லோட் ஆக மாட்டேன், ஏன்னு சொல்கிறேன் நான். 20 KB 50 KB இருக்கணும். இப்படி 20 KB எப்படி 50 KB கம்ப்ரஸ் பண்ண தெரியல, ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ மேக் பண்ணிக்கும், அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐபிடுங்க, தவிர செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணேன், அப்புறம் பெயிண்ட் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பல விதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எரர் வரதான் செஞ்சிச்சு. அதுக்கு எரர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு TNPSC சிக்னேச்சர் கம்ப்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணி TNPSC ஃபோட்டோ கம்ப்ரஷன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து வரும், அது examphotoresize.com இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு எந்த எரர் இல்லாமல் ஈஸியாக வந்துச்சு. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். SSSC ஃபோட்டோ UPSC IBS கொடுத்துருப்பாங்க, TNPSCலேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாராளமாக SSC ஃபோட்டோவே நீங்கள் TNPSC யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் SSC ஃபோட்டோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி நினைக்கிறீங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு எந்த ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து PC மூலியமாக எந்த இடத்துல லொக்கேட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான் இந்த கொடுத்துருக்க சைஸ் தான் வந்து 15 அக்யூரேட் சைஸ் உங்களுக்கு தாம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ உள்ளே வச்சுட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணாதான் அது கரெக்டாக அக்யூரேட்டாக ஜூம் ஆகும். இல்லை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் ஜூம் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் ஆகும், உங்களுக்கு அப்போ தப்பாக வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த சைஸை கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு இப்போ கிளிக் ஹியர் டு கிராப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஃபோட்டோ வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஒரு அவுட்புட் ஃபோட்டோ நமக்கு. கீழே டவுன்லோட் இமேஜ் இருக்கு, நம்ம கிளிக் பண்ணி அந்த ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம TNPSCயில் போய் அப்லோட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக அப்லோட் ஆகுது, எந்த மாதிரி எரர் இல்லாமல் அப்லோட் ஆகுது. இல்லை இப்போ எனக்கு எரர் வருதுன்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க லிங்க் வந்து டீட்டெயில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐபட்டன் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் கம்ப்ரஸ் பண்ணி எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, நான் அதில் பண்ணேன். நான் அடுத்து சிக்னேச்சர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா SS சிக்னேச்சர் இருக்கும். இல்லை ஒவ்வொரு மெத்தட் மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க, UPSC IBS எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSC ஓகே ஆயிடுச்சு. எனக்கு SSC சிக்னேச்சர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. நான் சிக்னேச்சர் வந்து நான் சூஸ் ஃபைல் கொடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்லோட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி வந்துச்சு. நான் அக்யூரேட்டாக அந்த பாக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபைனலாக செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சிக்னேச்சர் எல்லாமே கிளியராக இருக்கா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக நம்ம செக் பண்ணி. ஏன்னா பிளராக இருந்தாலும் இல்லை ஒரு சில ஷேக் இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. என்னோட சிக்னேச்சர் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. நான் கிராப் பண்ணி கொடுத்தனே பார்த்தேன் என்னோட சிக்னேச்சர் நீங்கள் வந்துடும். இப்போ சிக்னேச்சர் பார்த்து உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டியாக தான் இருக்குது. இப்போ கீழே டவுன்லோட் இமேஜ் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து சிக்னேச்சர் லொக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீனாகவே அப்லோட் ஆகும். எந்த மாதிரி எரரும் வரதில்லை. தரமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் ஒர்க் ஆகாத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இதோட அடிஷனல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐ பட்டனில் இருக்குது. அந்த மெத்தட் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு தவறாம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் அப்போலாம் பண்ணி முடிச்சு பார்த்தா ஃபைனல் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. மேலே ரீட் பண்ணி முடிச்சு கீழே அக்செப்ட் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணி சப்மிட் அண்ட் கண்டினியூ இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 150 பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அனைத்து பிரைஸ் ஆகும் கட்டாயம் பேமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வேலையிடும் உங்களுக்கு. 5 வருஷம் வரைக்கும் எந்த மாதிரி பேமெண்ட்டும் இல்லாமல், அதாவது ஒன் டைமுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் இல்லாமல் நீ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண கேட்டகரி வந்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ண மாதிரி வரும். அது வந்து தனி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, நீங்கள் எந்த கேட்வே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, இப்போ அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்பாங்க. அதை மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க.
கீழே வந்து ப்ரொசீட் டு பேன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து மறுபடியும் உங்களுக்கு வரும். அதையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே எல்லா டீட்ஸ் கரெக்டாக இருக்கா, அவங்க நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்புறம் பே நவுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கும், நீங்கள் நெட் பேங்க் யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை கார்டு பேமெண்ட்டா, இல்லை வந்து ஆன்லைன் பேங்கிங்னு கேட்பாங்க. நான் டெபிட் கார்டு யூஸ் பண்ண போறேன். பார்த்தா டெபிட் கார்டுக்கு எந்த மாதிரி சார்ஜஸ் எதுவும் கிடையாது எனக்கு. நான் கிளிக் ஏன் கொடுக்க போறேன். கிளிக் ஏன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு 150 rupees வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா OT அதாவது ஒன் டைம் விஷயத்துக்கு வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். கொடுத்து பார்த்தா உங்கள் டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா வரும், அதை சால்வ் பண்ணிக்கோங்க. CVV அப்படின்னா பேக் சைடில் கார்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நம்பர், லாஸ்ட் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு பே நவுன் கொடுத்துக்கோங்க. பேன் கொடுத்தோன்னே பார்த்தா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து OTP சென்ட் பண்ணிருப்பாங்க. OTP என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அடுத்து வந்து டேரக்டாக ரீடைரக்ட் உங்களுக்கு வந்து ஆயிரும். நீ எக்மீன் வச்சிருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு தாராளமாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிசிப்ட் எல்லாமே தாராளமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மீன்ஸ் ஒன் டைம் ப்ராசஸ். ஒன் டைம் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாபுக்கு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோன் டேப்னு கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா யூசர் நேம் மட்டும் பாஸ்வேர்ட் கேட்கும். எக்மீன் சொல்லி தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதை என்டர் பண்ணி தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ண அனைத்து டீடைல்ஸும் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கும். குரூப் 4 வீடியோ மேக் பண்ணிக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டன் தவறாம செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போதும், ஈஸியாக வந்து TNPSC எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அது தவிர வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் அவட எதிர்பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டருக்காக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதாவது கிட்டத்தட்ட 22 மாவட்ட வரையாக பார்த்தா நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டன் இருக்கு. கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தவறாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரே மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்தும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.